Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்ல வேஸ்டா தூக்கி போடுற ஜாம் பாட்டில், சாஸ் பாட்டில், கெச்சப் பாட்டில் இத வச்சு எப்படி ஒரு கியூட்டான ஃப்ளவர் வேஸ் பண்றதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது பண்றது ரொம்ப சிம்பிள். இது பண்றதுக்கு ஒரு 15 ல இருந்து 30 மினிட்ஸ் தான் தேவைப்படும். இதுக்கு பெயிண்டே தேவையில்லை. சோ பெயிண்டிங் டேலண்ட்டும் தேவையில்லை. இத யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். உங்க வீட்ல இருக்க சின்ன பசங்க கூட இத ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம Queen Bee Paradise தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இதுக்கு தேவையானது ஒரு க்ளீன் கிளாஸ் பாட்டில். ஒரு கிளாஸ் பாட்டிலை நீங்க சுடு தண்ணியில ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு லைட்டா ஸ்க்ரப் பண்ணீங்கனாலே அந்த ஸ்டிக்கர் எல்லாம் போயிட்டு இப்படி க்ளீன் ஆயிரும். நான் ஒரு ஓல்டு கெச்சப் பாட்டில் இதுக்காக யூஸ் பண்றேன். கொஞ்சம் தண்ணி, ஒரு இயர்பட்டு, மினி கிராஃப்ட் பஞ்ச் இந்த மாதிரி கடையில் கிடைக்குது. இது டிஃப்ரெண்ட் டிசைனில் வருது. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ஒரு பூ டிசைனு. அப்புறம் கொஞ்சம் கலர் பேப்பர்ஸு, கொஞ்சம் கம்மு, ஒரு ப்ரஷ்ஷு, அவ்வளோதான் இதுக்கு தேவைப்படுது. இந்த எல்லா திங்ஸுமே நம்மளுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த கிராஃப்ட் பஞ்சை வச்சு நான் இந்த கலர் பேப்பர்லலாம் ஃப்ளவர் பேட்டர்னை பஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் ரெயின்போ கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் பார்டர் மாதிரி பஞ்ச் பண்ணுங்க. ஸோ இந்த கலர் பேப்பர்ஸை நீங்கள் வேறு ஏதாவது கிராஃப்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி ஒரு தின் லேயர் க்ளூ இந்த பாட்டிலில் நான் அப்ளை பண்ணுறேன். எப்பயும் கீழே இருந்து மேலே ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்போ தான் பாட்டிலை பிடிச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு இயர்பட் எடுத்து அதை தண்ணியில் நனைச்சி ஈரமாக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸை நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். கையில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு ஃப்ளவராக எடுத்து இந்த க்ளூ தடவி இருக்க ஏரியாவில் கொஞ்சம் கேப் விட்டு இப்படி ஒட்டிகிட்டே வாங்க. ஒரே கலரை ஒரு 2-3 ரோ ஒட்டுங்க. அப்பதான் நம்மளுக்கு அது விசிபிளா தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டுனதுக்கப்புறம் இது ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ அப்படியே காஞ்சு டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். க்ளூ போட்டிருக்கிறதே தெரியாது. இப்போ இந்த பெயிண்டிங் ப்ரஷோட பேக் சைடில் கோல்டு கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இப்படி ஃபுல்லாக டாட்டாக எல்லா இடத்துலையும் நான் வைக்கிறேன். இந்த ஸ்டெப்பு ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், நம்ம அழகான ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு கெச்சப் பாட்டிலை வச்சு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளால இந்த அழகான ஃப்ளவர் வேஸை பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் லீவு பக்கமாக வருது. உங்கள் பசங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் நான் இதை எங்கள் டைனிங் ரூமில் வாஷ் பேசின் பக்கத்தில் இதை நான் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்டை நீங்கள் ட்ரை பண்ணால் மறக்காமல் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க. இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா ஹோம் ஆர்கனைசிங் வீடியோஸும் ஹோம் டெக்கரேஷன் வீடியோஸும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.